தெலுங்கு சினிமாவில் அறிமுகமாகி இருந்தாலும் தமிழில் நடித்த காதல் கொண்டேன் திரைப்படம் தான் சோனியா அகர்வாலுக்கு மிகப்பெரிய புகழை தேடி கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து கோவில், 7G ரெயின்போ காலனி, திருட்டு பயலே, புதுப்பேட்டை போன்ற படங்களில் நடித்தாங்க. புகழோட உச்சத்தில் இருந்த நேரத்திலேயே இயக்குனர் செல்வராகவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சினிமாவில் இருந்தும் ஒதுங்கினாங்க. சில வருஷத்திலேயே கல்யாண பந்தத்தில் இருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டாங்க. மறுபடியும் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் முன்னாடி தொட்ட புகழை அவங்களால அடைய முடியல. இப்ப சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்நிலையில சோனியா அகர்வால் ஒரு பேட்டியில என்ன சொல்லி இருந்தாங்கன்னா, நான் சினிமாவுல உச்சத்துல இருந்தப்ப கல்யாணம் காரணமா ஒரு பிரேக் எடுத்தேன். அது என் வாழ்க்கையில நான் பண்ண மிகப்பெரிய தப்புன்ட்டு இப்ப நினைக்கிறேன். ஏன்னா புதுப்பேட்டை நடிச்சு முடிச்ச நேரத்துல தெலுங்குல பிரபாஸ் மற்றும் ஜூனியர் என்டிஆர்ன்ட்டு 2 பேரோட படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பு வந்துச்சு. அதை நான் ஒத்துக்கல. அந்த 2 படங்களும் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சது. அந்த படங்கள்ல நான் நடிச்சிருந்தா இப்ப என் வாழ்க்கையே வேற விதமா அமைஞ்சிருக்கும். கல்யாணத்தால என் வாழ்க்கையே நிலத்தடுமாறிடுச்சுன்னு சொல்லி இருக்காங்க சோனியா அகர்வால்.